ஜேபி மார்கன் இந்த பெயர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இவரை பத்தியே படிச்சிருப்பீங்க. இந்த இலுமினாட்டியை பத்தி படிச்சவங்க, எடிசன், டெஸ்லா இவர்களை பற்றி படித்தவர்கள், அமெரிக்காவின் வரலாறை பற்றி படித்தவர்கள், வங்கிகளை பற்றி படித்தவர்கள், இவங்க எல்லாருமே ஜேபி மார்கன் என்கிற பெயரை படிக்காமல் வந்திருக்கவே மாட்டோம். இந்த ஜேபி மார்கன் உலகின் மிக முக்கியமான ஒரு பணக்காரர். இப்ப கூட ஜேபி மார்கன் வங்கி அப்படின்னு சொல்லி நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா இந்த உலகின் 6வது மிகப்பெரிய வங்கி என்கிற ஒரு கணக்கில் நின்று கொண்டிருக்கிறது. சோ 2வது உலக யுத்தம் முடிவடைந்து விட்டது. முடிவடைந்த உடனே எல்லாருக்குமே ஒரு டவுட், யார் இந்த உலகத்துல ரொம்ப பெரிய பணக்காரனாக இருக்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா 2வது உலக யுத்தம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய நாடுகளுக்கு நிறைய அழிவை கொடுத்து விட்டது. சோ இப்படிப்பட்ட நேரத்துல ஒரு பணக்காரனை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கும்போது எல்லாருமே ஒரே பதிலை சொன்னார்கள். அவருடைய பெயர் தான் ஜேபி மார்கன். ஒரு நேரத்துல ஜேபி மார்கன் இறந்து விடுகிறார். ஜேபி மார்கன் இறந்து போன உடனே அவருடைய சொத்துக்களினுடைய கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வழுக்கிறது. ஸோ அந்த சொத்துக்களின் கணக்கெடுப்பு, அசையும் சொத்து, அசையாத சொத்து அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கணக்கெடுக்கலாம் வரும்போதுதான் ஒரு உண்மை வெளியில வருகிறது. ஜேபி மார்கன் ஒரு பணக்காரரே கிடையாது, அவர் ஒரு பினாமி என்கிற உண்மை. யாருடைய பினாமி அப்படின்னு கேட்கும்போது ரோத்ஷில்ட்ஸ் என்பவருடைய பினாமி, ரோத்ஷில்ட்ஸ் குடும்பத்தினுடைய ஒரு பினாமி. அப்போ ஜேபி மார்கன் அவருக்கு எவ்வளவு பணம் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோத்ஷில்ட்ஸ் குடும்பத்தின் பணத்தில் வெறும் 19% பணத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய, கண்காணிக்கக்கூடிய ஒரு நபராக ஜேபி மார்கன் இருந்தார். வெறும் 19%. அப்ப மீதம் இருக்கும் 81% யார் கையில் இருக்கிறது? ரோத்ஷில்ட்ஸ் என்கிற ஒரு குடும்பத்தின் கையில் இருக்கிறது. இப்போ உங்களுக்கு ரோத்ஷில்ட்ஸ் கையில எவ்வளவு பணம் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அமெரிக்காவின் வரலாறு, எப்படி அமெரிக்கா வல்லரசாக மாறியது, டாலர் என்பதை யார் நிர்ணயித்தார்கள்? பாகம் 6. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஜேபி மார்கன், ரோத்ஷில்ட்ஸ் இவங்களெல்லாம் பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி மாரிஸ் எல்லாம் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் தான் இந்த கதையினுடைய கதாநாயகர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம மாரிஸை பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1500 இந்த ஒரு காலகட்டத்துக்கு போலாமே. இப்போ நம்ம எல்லாருமே 1500 இப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். ஒரு சந்தையில வந்து நிக்கிறோம். அந்த சந்தையில நிறைய பேர் வராங்க. வந்துட்டு அவங்க கையில ஒரு மரத்துண்டு இருக்கு. அந்த மரத்துண்டை கொடுத்து ஒரு காய்கறி கடையில கொடுக்குறாங்க. அவங்க ஒரு 1/2 கிலோ காய்கறியை கொடுக்குறாங்க. இந்த மரத்துண்டை கொடுத்தவருக்கு அந்த 1/2 கிலோ காய்கறி என்பது கொடுக்கப்படுகிறது. இவர் அதற்கு பதிலாக அந்த மரத்துண்டை அங்கே கொடுத்து விடுகிறார். வேறொரு நபர் வேறொரு கடைக்கு போறாங்க, கொஞ்சம் அரிசி வாங்குறாங்க, ஒரு 10 கிலோ அரிசி வாங்குறாங்க, கொஞ்சம் கூட வித்தியாசமான ஒரு மரத்துண்டை கொடுத்து வாங்குகிறார்கள். நமக்கு எதுவுமே புரியல. இப்போ நம்ம 2019 அப்படிங்கிறதுல இருந்து 1500க்கு டைம் டிராவல் பண்ணியிருக்கோம். ஸோ 1500ல போய் நம்ம ஒரு மனுஷன்ட்ட கேட்கிறோம், இது என்னடா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இதுதான் டாலிஸ்டிக், பணத்துக்கு பதிலாக நாங்கள் உபயோகிக்கும் ஒரு பொருள் டாலிஸ்டிக் என்பது அப்படின்னு சொல்றாரு. இன்னும் புரியாத நபர்களுக்கு இதை எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய விதமான படங்கள் நம்ம பார்த்திருப்போம். ஒரு நபர் ஒரு இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு போவார். சில சங்கேத குறிகள், அப்படி இல்லைன்னா ஒரு நோட்டை கிழிச்சு, ஒரு நோட்டுக்கு பாதி உன் கையில இருக்கும், நீ வெளிநாடு செல்லும் போது அந்த நோட்டினுடைய பாதி வேறொரு நபரிடம் இருக்கும். நீங்க 2 பேரும் அந்த நோட்டை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது சரியா பொருந்தி இருந்தால் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஓவர். இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இதே மாதிரிதான் ஒரு மரத்துண்டு, ஒரு மரப்பலகை அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். இந்த மரப்பலகை கொஞ்சம் வித்தியாசமான நுணுக்க வேலைப்பாடுகளுடன் செய்து அது 2ஆக ஒடிக்கப்படும். ஒரு பகுதி ஒரு நபரிடமும் வேறொரு பகுதி வேறொரு மனிதரிடமும் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனா பிரிட்டன்ல ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர்கிட்ட ஒரு பாதி இருக்கும், இன்னொரு பாதி சாதாரண பொதுமக்களுக்கு போயிடும். அந்த பொதுமக்கள் அதை பயன்படுத்தி என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஏன்னா இன்னொரு பாதி அதை வச்சுதான் அரசர்கிட்ட தான் இருக்கு. இந்த ஒரு ஸ்டிக், டாலி ஸ்டிக்கு இவ்வளவு மதிப்பு இருக்கு என்பது எல்லாருக்குமே தெரியும். அதை வைத்து அவர்கள் பொருட்கள் வாங்குவதும் விற்பதுமாக இருந்தது. இதுக்கு வந்து யாரும் வட்டி கட்ட வேண்டாம், இதை வந்து யாரும் கடனா கொடுக்க வேண்டாம், எல்லாருக்குமே இது கிடைச்சிட்டு இருந்துச்சு. சோ இப்படி ஒரு மெத்தட் போயிட்டு இருந்த போது யாருக்குமே அடிமை கிடையாது. அவன் வேலை செய்யறதை வச்சு இந்த மரத்துண்டுகள் என்பது அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டது. அதை வைத்து அவர்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தார்கள். இதை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்த கொஞ்சம் பண முதலைகள், இவங்க என்னடா கஷ்டமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க, இல்ல பணம் அப்படிங்கிறது அச்சடிக்கப்பட வேண்டுமே, இதை வந்து அது நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், ஒட்டுமொத்தமா இது அரசாங்கத்தின் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே தான் நிறைய விதமான பிளான்கள் அதுக்கு பின்னாடிலாம் இருந்தது. அதெல்லாம் நீங்க பாகம் 1, 2, 3, 4 இதெல்லாம் கேட்கறவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். ஸோ 1600 இந்த காலகட்டத்துக்கு வந்துட்டோம். 1600 அப்படின்னு சொல்லும்போது 1694 கரெக்டா அந்த வருஷத்துல வந்து நம்ம நிக்கிறோம். அப்பதான் திடீர்னு கொஞ்சம் பேர் வந்து சொல்றாங்க, நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு வங்கியை தொடங்க போகிறோம். அந்த வங்கியின் பெயர் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்பதுதான். ஸோ 1694 நம்ம பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிற வங்கியை தொடங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அதை எதிர்ப்பதற்கு எந்த ஒரு அரசாங்கமும் தயாராக இல்லை. இது எப்படி சாத்தியப்பட்டது? இதுதான் அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் 1642 ஒளிந்திருக்கிறது.
1642 ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை நடைபெறுகிறது. அந்த பிரச்சனையில நிறைய அரசர்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்படி கொல்லப்பட்ட மிக முக்கியமான அரசன், அவருடைய பெயர் கிங் சார்லஸ் என்பதுதான். இவரை கொன்றது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒலிவர் குரோம்வெல் என்பவர். இந்த ஒலிவர் குரோம்வெல் தான் அடுத்ததான் அரசனாக பதவி ஏற்கிறார் 1642. இந்த ஒலிவர் குரோம்வெல் தான் நிறைய விதமான பணத்தை பல நபர்களிடம் இருந்து கடன் வாங்குகிறார். இந்த ஒலிவர் குரோம்வெல் தான் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிறது வருவதற்கு காரணமாக இருக்கிறார். சோ இப்படி 1642 பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிறதுக்கு ஒரு அடித்தளம் அமைக்கப்பட்டது. அதன் பிறகு அரசாங்கம் என்ன செஞ்சது, இந்த டாலிஸ்டிக் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்ட ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு மக்கள் இந்த டாலிஸ்டிக்கை பயன்படுத்தி வந்ததனால் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து 1694 தொடங்கப்பட்டு முதல் வேலையாக என்ன செய்கிறார்கள், இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாண்டை தனியாருக்கு ஷேர் ஹோல்டரா மாத்துறாங்க. சோ தனியார் நிறைய பேர் சேர்ந்து ஒரு நாட்டுக்கு, இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு நாட்டுக்காக ஒரு வங்கியை தொடங்குகிறார்கள். அவங்க நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க. எதுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா டாலிஸ்டிக்கை வாங்குறதுக்காக இன்வெஸ்ட் பண்றாங்க. எல்லா மனிதர்கள்ட்ட போய் சொல்றாங்க, நாங்க புதுசா பணத்தை தயாரிச்சிருக்கோம், அந்த நீங்க டாலிஸ்டிக் கையில வச்சிருக்கீங்க பாருங்க, அதை என்கிட்ட வந்து தாங்க, நான் உங்களுக்கு பணம் தருகிறேன், இனி டாலிஸ்டிக்கை யாருமே பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி டாலிஸ்டிக் என்ன செய்யறாங்க, இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்துக்காரங்க வாங்குறாங்க. வாங்கின பிறகு ஒரு சட்டம் என்பது அமலாக்கப்படுகிறது. இன்று முதல் டாலிஸ்டிக்கை யாரும் பயன்படுத்தக்கூடாது. டிமானிட்டைசேஷன் அந்த காலத்திலே இருந்திருக்கு. சோ அந்த டாலிஸ்டிக்கை வச்சிருக்கிறவங்க எல்லாமே தீல போட்டு அதை எரிச்சிட வேண்டியதான். ஏன்னா அரசாங்கம் கொஞ்ச நாள் வாங்கினாங்க, அதன் பிறகு அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. இனி அந்த டாலிஸ்டிக்கை வைத்து பயன்படுத்தக்கூடாது, அதற்கு மதிப்பு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே யாருமே டாலிஸ்டிக்கை பயன்படுத்த முடியாமல் போனது. இதெல்லாம் 1694. இப்பதான் ஒரு கணக்கை நம்ம பார்க்கணும். 1694 இங்கிலாந்து என்கிற ஒரு நாட்டின் மொத்த கடன் தொகை எவ்வளவாக இருந்தது, 1698 இங்கிலாந்தின் மொத்த கடன் எவ்வளவாக இருந்தது. இந்த இரண்டு கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பணம் எப்படி நம்மை அடிமைப்படுத்தியது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். 1694 இங்கிலாந்து என்கிற நாட்டின் மொத்த கடன் வெறும் 1,25,000 யூரோ சொல்லலாம். வெறும் 1,25,000 யூரோ. 1698 இங்கிலாந்து என்கிற நாட்டின் கடன் 1,60,00,000 யூரோ. சோ வெறும் 1,25,000 யூரோல இருந்து 1,60,00,000 யூரோவாக கடன் என்பது உயர்கிறது. இந்த கடன் ஏன் உயருது அப்படின்னு கேட்டா அங்கதான் ஒரு சிஸ்டத்தையே கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிறது 1694 தொடங்கின பிறகு எல்லாருக்குமே கடன் என்பது கொடுக்கப்படுகிறது. அரசாங்கத்துக்கும் கடன் கொடுக்கப்படுகிறது, அங்க இருக்கிற மக்களுக்கும் கடன் கொடுக்கப்படுகிறது. இப்போ நீங்க சொல்லுங்க, நான் ஒரு வார்த்தையை கேட்கிறேன், ஒரு பேங்க் உங்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பை கொடுக்குறாங்க, நான் உனக்கு பணம் தரேன், நீ எனக்கு வட்டியே தர வேண்டாம், இல்லாட்டி 1% வட்டி மட்டும் தந்தா போதும், நீ உனக்கு வேணுங்கிற வீடை வச்சுக்கோ, உனக்கு எத்தனை கார் வேணாலும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம கடன் வாங்குவோமா வாங்காம இருப்போமா? வாங்குவோம். எப்படி வாங்குவோம்னா, இவன் அந்த பேங்க் என்ன செய்வான், நமக்கு கடன் தாரேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்குறான். வட்டி கிடையாது, வெறும் 1% வட்டி தான். நார்மலா நம்ம கடன் வாங்கினா 10 இருந்து 15% வட்டி கொடுக்கணும். சோ 1% வட்டியே அவன் நமக்கு கடனா கொடுக்கும்போது வேறொருத்தன் அமேசான் என்பவன் என்ன செய்வான், அமேசானோ பிளிப்கார்ட்டோ ஏதாவது ஒரு இ-காமர்ஸ், நான் உனக்கு இந்த மாதிரியான ஒரு ஆஃபர் தரப்போறேன், அதுவும் இன்னும் 10 நாளைக்கு மட்டும்தான் ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். சோ நம்ம இங்க இருந்து வாங்குற கடனை யாருக்கு பணமா கொடுப்போம், இந்த ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்கு பணமாக கொடுப்போம், அவன் நமக்கு பொருளாக தருவான். ஒட்டுமொத்தமா கடனாளியாக யார் மாறுவாங்க, நாம மாறுவோம். நமக்கு தேவையான பொருளை நம்ம வாங்கணுமா, கிடையாது. அந்த நேரத்துல தான் அந்த யுக்திகள் எல்லாமே ஒரே சேர இந்த கார்ப்பரேட் மூளையாக ஒரு மூளையாக அங்கே செயல்படும். அவன் கடன் கொடுப்பான், இவன் ஆஃபர் போடுவான், கடனாளியாக நாம் மாறுவோம். இதே மாதிரி இங்கிலாந்துலயும் நடந்துச்சு. 1,25,000 யூரோ கடனாக இருந்த இங்கிலாந்து என்கிற நாடு அதன் பிறகு வெறும் 4 வருடங்களில் 1,60,00,000 கடனாளியாக மாறியது. 1700 இந்த காலகட்டத்தில் இங்கிலாந்து என்கிற நாடு ரொம்பவே உயரத்தில் இருந்தது. அதே மாதிரி இங்கிலாந்து நாட்டின் கடன் சுமையும் உயரத்தில் இருந்தது. சோ 1700 தான் மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. அமெரிக்கா கூட இவங்க ஒரு பிரச்சனை பண்றாங்க. அமெரிக்காக்கும் பிரிட்டனுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வருது. சோ இந்த பிரச்சனை எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா அதுக்கு பின்னாடியும் பலவிதமான சூட்சமங்கள் இருந்தன. அந்த சூட்சமங்கள் ஒவ்வொன்றாக புரிய வேண்டும் என்றால் பிராங்க்லின் என்பவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது நடந்தது 1700க்கு தொடக்கம். நான் முதல்ல சொன்னது 1698, வெறும் 2 வருஷம். 1700 1710 12 வருஷம் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கிலாந்தினுடைய கடன் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் 10 கோடி யூரோ. ஒரு கணக்கை பார்த்துக்கோங்க. முதல்ல 1,25,000 இருந்தது, 4 வருடத்தில் 1,60,00,000 மாறியது. அடுத்த ஒரு 10 வருடத்தில் 10 கோடி ரூபாயாக கடன் தொகை மாறியது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பிராங்க்லின் என்ன செய்யறாரு, ஐயோ இதுக்கு மேலே நம்ம கடன் வாங்க முடியாது, இந்த கடன் எல்லாம் யார் கொடுத்துட்டு இருக்காங்க, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து கொடுத்துட்டு இருக்காங்க.
அதாவது அந்த முதலாளிகள் ஒட்டுமொத்த நாட்டை அவர்களின் கீழ் கொண்டு வந்து விட்டார்கள். சோ அவர்களின் கீழ் கொண்டு வந்த உடனே மறுபடியும் வட்டி கேட்டுட்டே இருக்கான். அந்த முதலாளிகள், நீ எனக்கு வட்டி தந்துட்டே இருக்கணும், என்கிட்ட இருந்து 10 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது பிராங்க்லின் இல்லாட்டி இந்த ஒட்டுமொத்தமா இங்கிலாந்து என்ன செய்யறாங்க, அவங்களுடைய காலனி ஆதிக்கத்தில் இருந்த பல நாடுகளுக்கும் புதுவிதமான வரியை விதிக்கிறார்கள். நீ காஃபி குடிச்சா இந்த வரியை தர வேண்டும், நீ இந்த பணப்பயிரை உற்பத்தி செய்யவில்லை என்றால் இவ்வளவு ரூபாய் வரி தர வேண்டும், நீ பணப்பயிரை உற்பத்தி செய்தாலும் இத்தனை ரூபாய் வரி தர வேண்டும். இப்படி வரி மேல வரியா போட்டு 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 இந்த இங்கிலாந்துல மிக முக்கியமான ஒரு காலனி அதிகமா யார் இருந்தாங்க, அமெரிக்கா என்கிற ஒரு நாடு. அதாவது 13 மாகாணங்கள் ஒன்றாக அந்த நாட்டை இவங்க அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. சோ இவங்க கிட்ட இருந்து நிறைய விதமான பணத்தை இவங்களால வாங்க முடியல. யாரால? இங்கிலாண்டால வாங்க முடியல. இங்கிலாண்டால வாங்க முடியாதனால இங்கிலாந்துக்கு கடன் கொடுக்க முடியல, அந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்துக்கு கடனும் கொடுக்க முடியல. இப்போ பிராங்க்லின் கொஞ்சமா யோசிக்கிறார், என்னடா காலனி மக்கள்கிட்ட இருந்து எந்த பணமும் வாங்க முடியல, அவங்க கிட்ட இருந்து தங்கம் வெள்ளி எல்லாத்தையுமே சுரண்டி நம்ம யாருக்கு கொடுத்துட்டோம், இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்துக்கு கொடுத்துட்டோம், ஆனாலும் நம்முடைய கடன் குறையவே இல்லையே, 10 கோடியா வந்து நிக்குது, வெறும் 10 வருஷத்துல 10 கோடியா வந்து நிக்குது. சோ இவர் யோசிச்சுட்டே இருந்த போது இவர் என்ன செஞ்சாரு, இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இருந்து கடன் வாங்காம இந்த காலனி இருக்கு பாருங்க, இங்கிலாந்துடைய காலனி, அவர்களுக்கு மட்டுமே ஒரு பணத்தை அச்சடித்து கொடுத்தார்கள். அந்த பணத்தின் பெயர் தான் காலனியல் ஸ்கிரிப்ட். கிரீன் பேக்ஸ், அப்ரஹாம் லிங்கனுடைய ஒரு வரலாறு நம்ம படிச்சோம். இதே ஒரு சீரீஸ்ல தான் 2வது 3வது 4வது இந்த 3 சீரீஸ்லயுமே கிரீன் பேக்ஸை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இந்த கிரீன் பேக்ஸ் காலனியல் ஸ்கிரிப்டுக்கு அடுத்த உருவமாக வந்தது என்பதை நாம் அப்போது பார்த்தோம். சோ இந்த சீரீஸ்ல சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்ததாக வரப்போகும் பல வரலாறுகளுடன் ஒன்றி பிணைந்து இருக்கிறது. எதையுமே மறந்துடாங்க. சப்போஸ் நீங்க மறந்துருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க மறுபடியும் போய் கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமே புரிஞ்சிடும். சோ காலனியல் ஸ்கிரிப்ட் அப்படிங்கறது இவங்க தயாரிக்கிறாங்க. இப்படி தயாரிச்சு காலனி மக்களுக்கு கொடுக்கறாங்க, அமெரிக்க மக்களுக்கு கொடுக்கறாங்க, ஒன்றிணைந்த அமெரிக்க மக்களுக்கு கொடுக்கறாங்க. அமெரிக்க மக்கள் இந்த காலனி பணத்தை, காலனி ஸ்கிரிப்டை எல்லாருமே பயன்படுத்தி கொள்கிறார்கள். எனக்கு இவ்வளவு ரூபாய் வேணும்னா இந்த காலனியல் ஸ்கிரிப்ட் வச்சுக்கோ, இதுக்கு வந்து வட்டி கிடையாது, யாருக்கும் நம்ம கடன் கொடுக்க வேண்டாம், பிராங்க்லின் இவங்களுக்கு மட்டுமே கொடுத்த ஒரு பணம், சின்ன ஒரு பேப்பர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்படி எல்லாம் நடந்துட்டே இருக்கும்போது பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல இருக்கணும்னுக்குலாம் ரொம்ப பெரிய டவுட், என்னடா பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படிங்கிற நம்மகிட்ட இன்னும் பணம் கேட்டு வரல, அங்க என்ன கடன் வேண்டாமா, அவங்க வேலை இல்லாம இருக்கா, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு விசிட்டை போடும் அப்படின்னு சொல்லி 1763வது வருடம் பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல சேர்ந்த நிறைய நபர்கள் இங்க வராங்க. எங்க இந்த பெஞ்சமின் பிராங்க்லினை பார்க்க வராங்க. பெஞ்சமின் பிராங்க்லின் பார்த்து கேட்கிறாங்க, என்னப்பா காலனிக்கு தேவையான பணத்தை என்கிட்ட வாங்க வரல அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நாங்க ஒரு சின்னதா ஒரு ட்ரை பண்ணி பார்த்தோம், காலனியல் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத நாங்க ரெடி பண்ணி காலனி மக்களுக்கு கொடுத்துருக்கோம், அவங்க அதை வச்சு அவங்களுடைய வேலைகள், அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க, அவங்க சந்தோஷமா இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வேண்டி நாங்க இனி கடன் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ சரி நல்ல ஐடியாவா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. மறுபடியும் அவங்க போய் ஒரு டிஸ்கஷன்லாம் போடுறாங்க. 1764வது வருடம், அதாவது அடுத்த வருடம் மிகப்பெரிய ஒரு சட்டம் என்பது இயற்றப்படுகிறது. காலனியல் ஸ்கிரிப்ட் என்பது ரொம்பவே ரத்து செய்யப்படுகிறது, இனி யாரும் அதை பயன்படுத்தக்கூடாது, அப்படி பயன்படுத்துபவர்களுக்கு மரண தண்டனை என்பது கொடுக்கப்பட வேண்டும். இதை யார் பாஸ் பண்றாங்க அப்படின்னா இங்கிலாந்தின் பாராளுமன்றம். சோ இங்கிலாந்து நாட்டின் பாராளுமன்றத்திற்கு இவ்வளவு பெரிய உத்தரவை கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து யாருடைய கீழே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. அதை அடுத்த பதிவுல பார்க்கலாம். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.